ॐ वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोः वाय्वादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिम् ராமம் பஜே ஷியாமளம். இப்போ யுத்த காண்டத்துல இருக்கோம். 65வது லைன் வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப பாக்கி இருக்கிற இன்னொரு 4 நாமாக்கள் இந்த சீரீஸ்ல பார்க்கலாம். முதல் 4 நாமாக்கள் ஒரு வாட்டி பாடிட்டு அப்புறமா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ராவண நிதன பிரஸ்திதராம் வானர சைன்ய சமாவிருதராம் रावण निधन प्रस्थितराम वानर सैन्य समावृतराम शोषित सरिदिशार्थितराम विभीषणाभयदायकराम. அடுத்த நாம पर्वत सेतु निबंधकराम. பர்வத்தம்னா தெரியும் நமக்கு, மலை. மவுண்டன்ல இருக்கக்கூடிய மகேந்திர பர்வதத்திலேருந்து ராக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எல்லா வானரர்களும் சேர்ந்து இந்த சேத்துனா பாலத்தை கட்டுறா. லங்கையை இணைக்கக்கூடிய பாலம். இந்த மகேந்திர பர்வதத்துல இருக்கக்கூடிய சதர்ன் கோஸ்ட்ல இருந்து அந்த பக்கத்துக்கு போறதுக்கு பாலம் கட்டுறா. அத நலன் அப்படிங்கிற ஆர்கிடெக்ட், அதாவது அவர் வந்து விஸ்வகர்மாவுடைய வழி வந்தவர். விஸ்வகர்மா யாருன்னு கேட்டா, பகவானுக்கெல்லாம் ஆர்கிடெக்ட் அவர் தான். தேவர்களுக்கெல்லாம் யாரு ஆர்கிடெக்ட்னா விஸ்வகர்மாங்கிறவர். அவர் வழி வந்த நலன்கிறவர். அவரை வந்து கூட நிற்கிறார். எப்படி பிரிட்ஜ் கட்டணுங்கிறதுக்கெல்லாம் அவர் வந்து கைட் பண்றார். அவருடைய லீடர்ஷிப்ல பயங்கரமா சூப்பரா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு சேத்து கட்டியாச்சு. அது வந்து சமுத்திரராஜன் தாங்கிக்கிறார். அந்த சேத்து உள்ள போகாம வானரர்கள்லாம் ஒரே குஷி. அங்கேருந்து கொண்டு வந்து நிறைய மர கிளைகளையும் அதையும் இதையும் கொண்டு வந்து போட்டு, நிறைய லாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போட்டு, உடன் லாக் எல்லாம் கொண்டு வந்து போட்டு, நிறைய ராக் எல்லாம் கொண்டு வந்து போட்டு பெருசா ஒரு இது கட்டிட்டா. அது மேல ஸ்மூதா இருக்கணும் இல்லையா, அதனால அது மேல தர்ப புல் எல்லாம் போட்டு அதை சமதளப்படுத்தி எல்லாம் பண்ணிட்டா. ஈஸியா ஏறி போற மாதிரி பண்ணி எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் உற்சாகத்துக்கு கம்மியே கிடையாது. ராமாயணம் முழுக்க முழுக்க ஆரம்பத்திலேருந்து என்னன்னா, நம்மளால பகவத் ஸ்மரணங்கிறது ரொம்ப வந்து ஒரு 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 சாமானியமான விஷயமா ஆயிடும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணி அம்பாள் இப்படி இருப்பா, அவளுடைய பாசம் அங்குஷம்லாம் நம்ம ரீகலெக்ட் பண்றது ஒரு விதம். ராமாயணத்தை படிக்கும் போதே நம்மளுக்கு வந்து பகவத் ஸ்மரணங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ஒரு விஷயம். யாரா இருந்தாலும் சரி, குழந்தையில இருந்து வயசானவ வரைக்கும் எல்லாருக்கும் பகவத் ஸ்மரணை பண்றதுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான யுக்தி என்னன்னு கேட்டா ராமாயணம் படிக்கிறது தான். இந்த கதையோட நம்ம வந்து மனசுல ஃபுல்லா ராமர் 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 காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் பகவத் சிந்தனையிலேயே எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் நம்மள ஒட்டாம, என்ன விதமான இன்ப துன்பங்களும் நம்மள வாட்டி எடுக்காம புரட்டி போடாம நம்ம இந்த வாழ்க்கையை நல்லபடியா ஓட்டணும்னா ராமாயணம்ங்கிற மிகப்பெரிய கப்பல். அததான் நம்ம அதுல ஏறி பயணம் செஞ்சாகணும். வேற வழியே கிடையாது. இதுதான் ஈஸியும் கூட, இதுதான் பெஸ்டும் கூட. அதுதான் இதுல ரொம்ப ஆச்சரியம். வேற வழி இல்லைங்கிறதுனால இது பண்ணணுங்கிறது இல்ல, இதுதான் பண்ணணும். அதுக்குதான் இந்த மனித பிறவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பர்வத்த சேத்துவை, பர்வத்தங்களை கொண்டு, ராக்ஸ், பர்வத்தம்னா ராக்ஸ் கூட மீனிங், அதெல்லாம் கொண்டு சேத்து நன்றாக கட்டிய ராமர், ஸ்ரீராமர். எல்லா வானரர்களுக்கும் நல்ல லீடர்ஷிப்னா ஸ்ரீ ராமச்சந்திரோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ரொம்ப என்ஜாய் பண்றா எல்லாரும். எங்க என்ன பண்ணணும், என்ன அழகா ஒன்னொன்னு டைரக்ஷன்ஸ் கொடுக்கிறார். எல்லாரும் கிளம்பி அந்த இதை கிராஸ் பண்ணி போறா. அங்க வந்து ஒரு சுவேலான ஒரு மவுண்டன், அது பக்கத்துல போய் நின்றுட்டு ஸ்ரீலங்கைய பார்த்தோன்னே ராமருக்கு ஒரே ஆச்சரியம். இப்படி ஒரு சிட்டியா, ஏ அப்பா, இது அத்தனையும் ஒரு அழிவுக்கு வரப்போறதா? ஒத்தவனுடைய ஒரு கெட்ட புத்தினால, ஒரே ஒரு ஆளோடைய கெட்ட புத்தினால இது அத்தனையும் தரமட்டம் ஆக போறதா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். என்ன இயற்கை வளம், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவுல நிறைய இன்புட்ஸ் வந்திருக்கு ராமருக்கு ஆஞ்சநேயர்கிட்டேருந்து. அப்புறம் வந்து ஒரு
சுகன்னு ஒரு தூதனை அமிச்சான் ராவணன். யாரோட மனசை மாத்துறதுக்கு? சுக்ரீவனுடைய மனசை மாத்துறதுக்கு சுகன்னு ஒரு தூதுவனை அமிச்சான். அவன் வந்த போது அவன்கிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தாவா. அதை தவிர்த்து ஆஞ்சநேயரும் நிறைய சொன்னார். எப்படி இருக்கு அவளுடைய ஃபோர்ட், எப்படி இருக்கு, எப்படியெல்லாம் வந்து, அதாவது எப்பேற்பட்ட இதுவா இரும்பு குண்டு அது வந்து அதோட பிரிஸ்டில்ஸ் வந்து என்னன்னா, டூத் பிரஷ்ல எல்லாம் பிரிஸ்டில்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த அயன் பால் ஃபுல்லா பிரிஸ்டில்ஸ். என்னன்னு கேட்டா அயன் குச்சி குச்சியா இருக்கு. அதுல தூக்கி போட்டான்னா பயங்கரமா நம்மள வந்து ஒரு நூற்றுக்கணக்கான பேரை ஒரே ஒரு தூக்கி போடுறதுல காலி பண்ணிடும். திரிகோணமலை அப்படிங்கிற மலையோட மேல இருக்கு, மலையோட பீக்குல இருக்கு இந்த ஸ்ரீலங்கா. அங்கேருந்து பார்த்தா அவளுக்கு கடல் வழியா யாரெல்லாம் எதிரிகள் வராங்கிறது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும். இந்த 2 தூக்கி போட்டானா முடிஞ்சு போயிடுது, ஒரு பெரிய கப்பலே காலி பண்ணிடும். ஒரு ராட்சசியும் ஒரு ராட்சசனும் பாக்குறதுக்கு அப்படி இருக்கா, எல்லாரும் ரொம்ப பார்த்தா போட்டு தள்ளிடுவா, அப்படி இருக்கா. அந்த மோட்டுன்னு சொல்லுவா, அந்த அகழியில எல்லாம் நிறைய முதல, பயங்கரமான பாம்பு, பெரிய பெரிய இது பயங்கரமான மீன் அதெல்லாம் இருக்கு. இப்போ தண்ணி வேற பயங்கர சில்லுன்னு இருக்கும். சும்மா தூக்கி போட்டாலே ஒரு ஆள் போயிடுவான். அதுல வந்து கண்டிப்பா இந்த முதலையோ எதுவோ சும்மா விடாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கடலே அப்படி இருக்கு. கடலே பயங்கரமா இருக்கு. பெரிய பெரிய திமிங்கலம் இருக்கு, அஜிலி இந்த பெரிய பெரிய முதலைகள் அதெல்லாம் இருக்கு. பயங்கரமா குதிக்கிறது எல்லாம் தண்ணியில. அதெல்லாம் தாண்டி வா இந்த பக்கம் வந்திருக்கா. ராமர் வந்து சொல்றார் வந்து, நீங்க வந்து இந்த ராட்சசர்களை வந்து நம்ப முடியாது. அவ வந்து எப்ப வேணா வந்து மேஜிக் யூஸ் பண்ணி நிறைய ஃபைட் பண்ணுவா. அதனால நீங்க ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்க எல்லாரும் அப்படியே உங்களுடைய ஒரிஜினல் ஃபார்ம்ஸை ரீடைன் பண்ணுங்க. வானரர்கள் எல்லாம் வானரர்களாவே இருங்கோ, ஜாம்பவான் மாதிரி கரடிகள்லாம் கரடிகளாவே இருங்கோ. வெறும் இந்த இவர் மாத்திரம் விபீஷணனோட ஃப்ரெண்ட்ஸ் அவ மாத்திரம் ஹியூமன் ஃபார்ம்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாதபடி ஆயிடும். அதனால நீங்க மாத்திரம் ஹியூமன் ஃபார்ம்ஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ராட்சசர்கள் யாரும் அவளுடைய உருவத்தை மாத்திக்கணும்னா கூட நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸாவோ குரங்காவோ மாத்திக்க மாட்டா. அவ அது ரொம்ப கீழான விஷயமா நினைப்பா, அதனால மாத்திக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு நிறைய விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த சைட்ல பார்த்தோம்னா ஃபோர்ட்ல வந்து எந்த சைட்ல யாரு நிக்கணும் அப்படிங்கிறதுக்குலாம் ராவணன் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட்ல வந்து வெஸ்டர்ன் சைடு வெஸ்டர்ன் கேட்ல வந்து 4 பெரிய கேட் இருக்கு, அயன் கேட் இருக்கு அந்த ஃபோர்ட்டுக்கு. லங்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த 4 சைடுக்கும் யார் யார் நிக்கணும், யார் யார் நின்று அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ராவணன் சொல்லியிருக்கான். வெஸ்ட் சைட்ல வந்து பிரஹஸ்தன் நிக்கட்டும், சதர்ன் டைரக்ஷன்ல வந்து மகாபாஷ்வன் மகோதரன் நிக்கட்டும், அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ல வந்து இந்திரஜித் நிக்கட்டும், அவனுக்கு தான் அந்த பிளாக் மேஜிக்லாம் நல்லா தெரியும் இல்லையா, அவன் நிக்கட்டும், அப்புறம் நார்தன் சைட்ல நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவனன். அதே மாதிரி ராமரும் இங்க வந்து யார் எங்க போகணுங்கிறதுக்கு டைரக்ஷன் சொல்றாரு. இந்திரஜித்த ஆஞ்சநேயர் போய் அட்டாக் பண்ணட்டும், அதே மாதிரி நீலன் போய் இந்த சைட்ல பிரஹஸ்தன் அட்டாக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் சதர்ன் சைட்ல மகோதரன் மகாபாஷ்வன் மகோதரனை வந்து அங்கதன் போய் அட்டாக் பண்ணட்டும், அப்புறம் அந்த சைட்ல ராவணன் இருக்க சைட்ல நானும் லக்ஷ்மணரும் போறோம். மற்றபடி அங்க சுக்ரீவன், ஜாம்பவான், விபீஷணன் இவாள்லாம் வந்து இந்த பாக்கி இருக்கிற டீமா வந்து கைட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த ஃபாரஸ்ட் வழியா இவ உள்ள போயிட்டு லங்கைக்குள்ளார என்டர் ஆக போறா. அதுக்குள்ளார உள்ளார என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபாரஸ்ட்குள்ளார போயிட்டு வெளில வரத்துக்குள்ளார சுக்ரீவன் கிடுகிடுன்னு ஒரு 2 ஜம்ப் எடுத்து போய் ராவணன் முன்னாடி போய் நின்று பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டான். யாருமே இந்த அட்டாக்கை எதிர்பார்க்கல. சுக்ரீவன் வந்து போய் ராவணன் கிட்ட பேச போறாங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. போய் பயங்கரமா சண்டை போடுறான். செம்ம ரெஸ்லிங் ஃபைட் நடக்கிறது ராவணனுக்கும் சுக்ரீவனுக்கும். பயங்கரமா நடக்கிறது, யாரும் மோஞ்ச பாடு இல்லை. அப்புறமா வந்து அவன் கொஞ்சம் இந்த மேஜிக்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். திரும்ப வந்து சுக்ரீவன் வந்து வார்ன் பண்ணிட்டு பயங்கரமா, நீ மரியாதையா ஃபர்கிவ்னஸ் கேளு, வந்து சீதாமாவை கொடுத்துட்டு ஃபர்கிவ்னஸ் கேளு, பெக் ஃபார் ஃபர்கிவ்னஸ், இல்லாட்டினா நீ காலி ஆயிடுவ, என்டையர் கூண்டோட அழிய போறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு he came back. ராமருக்கு ஒரு சைடு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் போய் பண்ண வார்னிங். அதே சமயம் வந்து இப்படி ஒரு டிஸ்கஷனே இல்லாம நீங்க பாட்டுக்கு திடீர்னு போயிட்டேளே, போய் ராவணன் மாதிரி போய் நிக்கிறேன்னு போயிட்டேளே, இது கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு வந்து. இல்ல தப்பு தான், ஆனா எனக்கு கோவம் தாங்கல, சீதாமா போய் இப்படி பண்ணிட்டானேன்னு எனக்கு வந்து ஒரே பொத்துன்னு வந்துடுத்து பயங்கரமா கோவம், அதனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் ஹிம் வார்னிங், அதனால நான் போய் ஒரு சண்டை போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கதனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ போய் ராவணன் கிட்ட சொல்லு, ராவணா நீ வந்து
ஒன்ல நீ வந்தீன்னா வந்து எங்கால மன்னிப்பு கேட்டு நீ சீதாமாவை ஒப்படைச்சிட்டு போ, உனக்கு அழகு அது, நீ பூண்டோட தப்பிச்சுப்ப. அப்படி இல்லைன்னா நீ வந்து உனக்கு நீ என்ன தர்ப்பணங்கள்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் இப்பயே பண்ணிடும். நீ செத்ததுக்கு அப்புறம் சில தர்ப்பணங்கள் இதெல்லாம் பண்ணணும் இல்லையா, காரியங்கள்லாம் பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் இப்பயே பண்ணிட்டு வந்து. ஏன்னா நீ உனக்காக பண்றதுக்குன்னு யாரும் இல்ல, மிஞ்ச போறது கிடையாது, யாருமே இருக்க மாட்டான். அதனால நீ வந்து காலி ஆயிட போற அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் வார்ன் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அங்கதனை அனுப்புறேன். அங்கதனை அனுப்பிச்சோன்னே அங்கதன் போய் இதை சொல்றான். சொன்னோன்னே ராவணா நீ வந்து உனக்கு கடைசி சான்ஸ், நீ வந்து வாருக்கு தான் வரணுமா இல்ல நீ சீதாமாவை சரண்டர் பண்றியா? இல்ல முடியாது, நான் உயிரே போனாலும் சரி நான் வந்து சீதா அதை பத்தி பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ராட்சசால விட்டு அட்டாக் பண்ண சொல்றான். இந்த சைட்ல ஒருத்தர் அந்த சைட்ல ஒருத்தர் அங்கதனோட கையை பிடிக்கிறா. அவளோட சேர்ந்துட்டு மேல எழுப்பினார் அங்கதன். ஒரு ஜம்ப் போய் மேல போய் அந்த பேலஸோட டவரை உடைச்சுட்டு கீழே வந்து அவன் 2 பேரையும் தொப்புன்னு போட்டுட்டு திரும்ப ராமர் கிட்ட வந்துட்டு வந்து அது ஒரு பெரிய அபச குணம். ஆக்சுவலா ஒரு பேலஸோடைய டவர் வந்து காலியா போனது வந்து ராவணனுக்கு நன்னா இல்ல. அதை பத்தி கேட்டோன்னு என்னடா அது இப்படி ஆயிடுத்தேன்னு யோசிக்கிறார் வந்து. சரி, இதெல்லாம் முடியறதுக்கு முன்னாடி, இந்த வாருக்கு முன்னாடி ஒரு வாட்டி கடைசியா இப்ப சீதாவே வந்து என்கிட்ட வந்து இல்ல நான் எனக்கு நீங்க இருந்தா போதும், ராமர்லாம் வேணாம்னு சொல்லிட்டான்னா இதை விட வேற என்ன இருக்க முடியும், இவாள்லாம் திரும்பி போன தானே, எந்த மூஞ்சியை வச்சு நான் அதுக்கப்புறம் இவா ஃபைட் பண்ணுவான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வித்யுத் ஜிஹ்வா அப்படின்னு ஒரு ராட்சசன், அவன் வந்து இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பண்றான், அவன் அதுல எக்ஸ்பர்ட். அதுல அவனை கூப்பிட்டு நீ நீ என்ன பண்ண, பிராமர் மாதிரியே ஒரு முகத்தை தயார் பண்ணிட்டு அது தலை வெட்டப்பட்ட ராமரோட தலை மாத்திரம் ரெடி பண்ணு, நீ வந்து என்ன அசோகவனத்துல வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். நான் கூப்பிட்டு அனுப்புறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு போய் சீதாமா கிட்ட நேரா அசோகவனத்துல போய் நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, என்ன நினைச்சுன்னு நீ இன்னும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. நாங்கள்லாம் போய் அந்த சைட்ல போய் அத்தனை ராட்சசாலும் போய் ராவணன், ராமன், லக்ஷ்மணன், என்டையர் விபீஷணன் எல்லாரையும் கொலை பண்ணியாச்சு. அவெல்லாம் தூங்கிட்டு இருந்தா, தூங்கும் போது அட்டாக் பண்ணி நாங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டோம், யாருமே சர்வை பண்ணல. உனக்கு நீ நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சுதான் ராமனுடைய தலையை எடுத்துன்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வித்யுத் ஜிஹ்வாக்கு சொல்லி விட்டுறாரு. சொல்லி விட்டோன்னா கொண்டு வந்து காமிச்சோன்னா ஒரு நிமிஷம் சீதாமாக்கு ஷாக்கு, வயிற்றுல அப்படியே புளிய கரைச்சது. பார்த்துட்டு என்னடா அது அப்படின்ட்டுன்னு, அவ்வளவுதானா லைஃப் அப்படின்ட்டுன்னு ஒரு செகண்ட் யோசிச்சா. சீதாமா ஓன்னு அழ ஆரம்பிச்சா. அதுக்குள்ளார அவள்லாம் அங்க சுக்ரீவன் மத்த டீம் எல்லாம் உள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டா. ஃபோர்ட்டுக்குள்ளார சண்டை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்க போகுது. அதனால வந்து வார் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவாளுக்கெல்லாம் வந்து டைரக்ஷன்ஸ் வேணும் ராவணன் கிட்டே இருந்து. அதனால குவிக் மீட்டிங்க்கு சீக்கிரமா கூப்பிடுறா, எப்படி வந்து போய் அட்டாக் பண்ணணுங்கிறதுக்கு. ராவணன் இங்க நின்று சீதாமா கிட்ட பேசிட்டு இருக்கான். உங்களை சீக்கிரமா வர சொல்றாங்க பேலஸ்க்குன்னோட ராவணன் அப்படியே கிளம்பிட்டான். என்ன ஆச்சு, ராவணன் அந்த பக்கம் போனோன்னே இது வெறும் இல்யூஷன் தான் அவன் பண்ணினது. அதனால ராமருடைய தலை அப்படியே அங்க வச்சிருந்தது, அப்படியே ராமருடைய தலை வந்து அப்படியே காணாம போச்சு. உடனே ஒண்ணுமே புரியல சீதாமாக்கு, என்னடா அது இப்பதானே பார்த்தோம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளார அங்க வந்து சராமா அப்படின்னு சொல்லிட்டு சீதாமா கூட இருக்கிற ஒரு தோழி அவ சொல்றா வந்து, நீங்க பார்த்ததெல்லாம் வந்து ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் வந்து சும்மா ராவணன் ஏற்பாடு பண்ணினது. உங்களுக்கு வந்து ராமர்லாம் வந்தாச்சு, வந்து பெரிய யுத்தம் நடக்க போறது, கண்டிப்பா ராமர் தான் ஜெயிக்க போறார், தர்மத்தின் பக்கம் தான் வந்து வெற்றி எப்பவுமே இருக்கும், நீங்க கவலையே படாதீங்க, உங்களை கண்டிப்பா ராமர் கூட்டின்னு போயிடுவார், நீங்க ஒரு நிமிஷம் கூட நீங்க கலங்காதீங்க, மனசு நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய டைமுக்கு நீங்க கரேஜியஸா இருங்கன்னு சொல்லிட்டு தைரியம் சொல்றா. சீதாமாக்கு சந்தோஷம் ரொம்ப. அப்படியே யோசிக்கிறதுக்குள்ளார பார்த்தா அங்க சத்தம்லாம் கேட்கறது. அங்க வாசல்ல வந்து அவள்லாம் ட்ரம்பெட் ஊதி பயங்கரமா டம டம டமான்னு அந்த இதெல்லாம் ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சு வானரர்கள் எல்லாம் வந்து அட்டாக் பண்ண உள்ள நுழைஞ்சுட்டாங்கிறது வந்து சீதாமாக்கு மனசுல பயங்கர ஆனந்த கழிப்பை கொடுக்கறது. இப்படி ஒரு சேத்துவை கட்டி அத்தனை வாரர்களையும் இங்க கொண்டு வந்து ஒரு பெரிய போர் ஆரம்பிக்க போறது. கும்பகர்ண சிரச்சேதகராம், கும்பகர்ண சிரச்சேதகராம். கும்பகர்ணனை அவனுடைய தலைய வெட்டி சேதனம் பண்ணார், வெட்டின ராமர் அப்படிங்கிறது இந்த நாமா. பயங்கரமான யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ராவணன் மேல ஏறி பாக்குறான். பார்த்தா அப்படியே எள்ளு கூட இடம் இல்லை, அவ்வளோ பெரிய சமுத்திரம்னா பெருங்கடல், பெரிய ஓஷன். அது மாதிரி இருக்கா. வானரர்களும் கரடிகளும் குவிஞ்சு தீக்குறா. அப்படியே ஒருத்தரும் பாதலே பயங்கரமா இருக்கா. அப்போ பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. வானரர்களும் வர, இங்கேருந்து ராட்சசர்களும் போய் பயங்கரமான சண்டை நடக்கிறது. வித்யுன்மாலி, விரூபாக்ஷன் ஒருத்தன், எக்கச்சக்கமான பேர். இந்திரஜித் வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். நிகும்பன் ஒருத்தன், ஜம்புமாலி, எல்லாரும் செம்ம சண்டை நடக்கிறது. இப்போ இந்திரஜித்தோடைய சாரியட்டு ஹார்ஸ் எல்லாம் காலி பண்ணிடுறான். இந்த சைடும் நிறைய பேர் செத்து போறான், அந்த சைடும் நிறைய பேர் செத்து போறான். தௌசண்ட்ஸ் ஆஃப் வானரா வாரியர்ஸ்
தௌசண்ட்ஸ் ஆஃப் ராட்சசாஸ் நிறைய பேர் செத்து போயிட்டா. அப்போ இந்திரஜித் வந்து அங்கேருந்து இறங்கி இதுல இருந்து சாரியட் உடஞ்சு போயிட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி வந்து சண்டை போடுறான். அவனுடைய மேஸ் வச்சுட்டு கதையை வச்சுட்டு எல்லா இடத்துலயும் அடிச்சு நிமித்தரான். வானரர்கள் வந்து கல்லைய தூக்கி போடுறதும் கையில கிடைக்கிற பாறையை தூக்கி விட்டெறியறதும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்போ இந்திரஜித் என்ன பண்றான், சண்டை போட்டு முடியலன்னொன்னே he starts using his magical powers. உனக்கு நிறைய இந்த தந்திரங்கள்லாம் தெரியும், மந்திரங்கள் தந்திரங்கள்லாம் தெரியும் அவனுக்கு வந்து. மந்திரம் இல்ல தந்திரம் நிறைய தெரியும் அவனுக்கு வந்து. எப்படி வந்து இந்த பிளாக் மேஜிக்லாம் சொல்றோம் இல்லையா, மறைஞ்சிருந்து தாக்குறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அசிங்கமான விஷயம். ஒரு வார்ல நேருக்கு நேரு வீரனா நின்று சண்டை போடணுமே தவிர மறைஞ்சிருந்து தாக்குறது, மொத்தவன்ட்டு ஆயுதம் இல்லாம தாக்குறது, தூங்கும் போது தாக்குறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வார் எத்திக்ஸ். இதெல்லாம் வந்து ராட்சசர்களுக்கு தெரியாது. அதே மாதிரி வானரர்களும் அவள்லாம் அன்ட்ரெயின்டு. அவளுக்குலாம் வந்து ராமர் மேல இருக்கிற பக்தினால, ராமர் மேல இருக்கிற ஒரு பிரியத்தினால பக்தினால அவ வந்து சண்டை போட வந்திருக்கா, அவ்வளவுதான். மற்றபடி அவ ட்ரெயின்டு கிடையாது. ஆனா ராமருக்காக உயிரே கொடுப்பா. அதனால அவர் என்ன சொன்னாலும் கேட்பா, இப்படி பண்ணுனா பண்ணுவா. அதனால அவர் பின்னாடி வந்து பயங்கரம், அது அவளுக்கு பயங்கர சக்தியை கொடுக்கறது, பயங்கரமான பலத்தை கொடுக்கறது. கையில கிடைக்கிறதெல்லாம் விட்டெறிஞ்சு அடிக்கிறா. ஒரு ராட்சசனுக்கு ஈக்குவலா வானரர்களும் சண்டை போடுறான். நிறைய உயிரிழப்பு இந்த சைடும் அந்த சைடும். இந்திரஜித் என்ன பண்றான், இதுக்கு மேல தாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து தாக்குறான். அவனை இன்விசிபிள் ஆக்கின்ட்டு ராமர் லக்ஷ்மணர் மேல கண்டினியூஸா அவன் வந்து ஆரோஸ் போடுறான். எங்கேருந்து வருதுன்னே தெரியல. ஆனா ராமர் லக்ஷ்மணருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை ஹேண்டில் பண்றது. எங்கேருந்து வருது, நேரா தெரியற எதிரிய அழிச்சு விடுறது சுலபம், ஆனா எங்க இருக்கானே தெரியாம இருந்து அடிக்கிறான். அப்போ சர்பன் டாட், அதாவது ஒரு இது நாக அஸ்திரம், அதை போட்டுடுறான். மேல போட்டோன்னா அங்க இருக்கிற பாய்சனஸ் பாம்பெல்லாம் கட்டிடுச்சு. ராமரையும் லக்ஷ்மணரையும் கட்டினோன்னா அவளால மூவ் பண்ண முடியல. அதுக்கு மேல அப்படியே கரையில விழுந்து விடுறா, அவ்வளவுதான். உடனே எல்லாருக்கும் கரேஜ் போயிடுறது. என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ ராமர் லக்ஷ்மணர் போயிட்டாருன்னா இனிமே எப்படி நம்ம யுத்தத்தை நடத்துறது, எப்படி நம்ம சீதாமாவை கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே சோகம் ஆயிடுறா. அப்போ விபீஷணன் சுக்ரீவன் சொல்ற, நீங்க வந்து அங்கதான் நீ வந்து ராமர் லக்ஷ்மணரை கூட்டின்னு நீ வந்து கிஷ்கிந்தைக்கு போ, நான் எப்படியாவது சீதாமாவை கூட்டின்னு வந்துடுறேன், அங்க என்ன பண்றதுங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து விபீஷணர் சொல்ற, அவசரப்படாதீங்க, ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் ஒன்னும் ஆகல, அவ சாகல, அவ முகத்தை பாருங்க, செத்தவா எப்படியா இருப்பா, முகம் என்ன பொலிவா இருக்கு, என்ன ஒரு பிரகாசமா இருக்கு, அவ வந்து ரொம்ப ஏதோ அஸ்திரம் போட்டிருக்கான், அதுல அவ மயங்கி போய் படுத்துட்டு இருக்காளே தவிர சீக்கிரமா அவ திரும்ப போருக்கு திரும்ப வந்துருவா, நீங்க நல்லா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பார்த்தா ரொம்ப சர்ப்ரைசிங், அந்த டைம்ல என்ன ஆகுது, ஒரு பெரிய பறவை வருது. வந்து அது வந்தோடனே கடகடகடன்னு ராமர் லக்ஷ்மணர் உடம்புல இருக்கிற ஸ்னேக்ஸ் எல்லாம் விட்டு போயிடுது, விடுகுடுன்னு போயிடுது. அப்புறம் பார்த்தா ஏன்னா யாரு வந்ததுன்னு கேட்டா கருட பகவான் வந்து அவருடைய ரெக்கைகளால ராமர் லக்ஷ்மணர் உடம்ப தடவி கொடுத்தோன்னே இந்த பாய்சன் எல்லாம் போய் அவ உடம்புல இருந்து நல்ல வீரியம் மிகுந்தவர்களாக பயங்கர ஒரு ஸ்ட்ரென்த் வந்து புது பொலிவோட எழுந்து உட்கார்றா ராமரும் லக்ஷ்மணரும். ராமர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, எப்படி இது நடந்ததுன்னு, நீங்க யாரு, உங்களை எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கிறாரு. வந்து கருடர் சொல்றாரு வந்து, சரி முடியட்டும் இந்த விஷயங்கள்லாம், அப்புறம் நான் உங்களோட ரொம்ப நெருங்கிய ஒரு உறவு நானு, அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன் இதெல்லாம் நான் யாருங்கிறத நம்ம அப்புறமா பரிச்சயப்படுத்திக்கலாம், முதல்ல இந்த விஷயங்கள்லாம் முடியட்டும், நீங்க எழுந்து முதல்ல போருக்கு கிளம்புங்கோ, நீங்க போய் நல்லா உற்சாகமா போர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அதுக்குள்ளார அங்க போய் வந்து இந்திரஜித் சொல்றான் ராமர் லக்ஷ்மணர் போயிட்டாருன்னா அவள்லாம் அங்க குதிச்சுட்டு இருக்கா போர்ட்டுக்குள்ளார. அப்புறமா வந்து திடீர்னு கேட்டா இதோட வானரர்களோட குரல் எல்லாம் பயங்கர சந்தோஷமா ஒலிக்கிறது. ராவணன் என்ன ஆச்சு வாளுக்கலாம், எதுக்கு வாழலாம் குதிச்சுட்டு இருக்கா, என்ன ஆச்சுன்னு கேட்டுவானா, இல்ல ராமர் லக்ஷ்மணர் திரும்ப வந்துட்டாளாம். எப்படி வந்தா, இந்திரஜித்தோட இந்த இதுக்கு வந்து நாகாசுரத்துக்கு யாருமே தப்பிச்சதே கிடையாது, இவா எப்படி திரும்ப வந்தா, இது எப்படி சாத்தியமாச்சு, நிஜமாலே இவன் வந்து பெரிய ஆள் தானோ அப்படின்னு ராவணனுக்கே டவுட் வருது. மேல இருந்து பாத்துட்டு இருக்கான் என்ன ஆயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னும் உற்சாகமாக எல்லா வானரர்களும் திரும்ப வந்து பயங்கரமா அட்டாக் பண்ண வரா. அதுக்கப்புறம் நிறைய பேர் அனுப்புறான் ராவணன் வந்து, தூம் ரக்ஷன் ஒருத்தன், அப்புறம் வந்து வஜ்ரதம்ஷன் ஒருத்தன், எல்லாரையும் அனுப்புறான், எல்லாரையும் போட்டு தள்ளிடுறா. அக்கம்பனன் ஒருத்தன், அவனை வந்து சாய்க்கவே முடியாது. அக்கம்பனம்னா நடுங்கிறதுன்னு அர்த்தம், அசைஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா அக்கம்பனம்னா கொடியெல்லாம் வந்து கம்பனம் பண்ணும், இப்படி அசையும் காத்து அடிச்சதுன்னா. அக்கம்பனன் அவனை யாருமே போட்டு தள்ள முடியாதுன்னு அர்த்தம்.
அவனை வந்து ஈஸியா சாய்க்க முடியல. ஆனாலும் அவனையும் அடிச்சுட்டா வானரர்கள். ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ பிரஹஸ்தன் போறான். அவனாலையும் ஒண்ணும் பண்ண முடியல. அப்போ வேற வழி இல்ல. நம்ம இனிமே வந்து பிரஹஸ்தன் செத்து போயிட்டான், எல்லாரும் செத்து போயிட்டா. இப்ப அடுத்தது வந்து நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கிற கும்பகர்ணனை எழுப்ப வேண்டியதான். ஆனா கும்பகர்ணன் என்னன்னா 6 மாசம் சாப்பிடுவான், 6 மாசம் தூங்குவான். அவனை வந்து துயில்ல இருந்து எழுப்புறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அவன் 9 நாள் தான் ஆச்சு தூங்கி. அதனால அவன் சீக்கிரமா எழுப்ப முடியாது. இப்ப கும்பகர்ணனை எழுப்பி கொண்டு வாங்கோ. அவன் அவன் வந்துட்டான், எனக்கு எல்லா விஷயமும் சாத்தியமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ராவணன். சரின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்புறா. ஆனா கும்பகர்ணனை எழுப்புறதுக்கு முன்னாடி சாமானியம் கிடையாது. முதல்ல நிறைய சாப்பாடு ரெடி பண்ணணும். சாப்பாடு நிறைய ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அவனை எழுப்பணும். ஏன்னா எழுந்தோட சாப்பிடுவான் அவன். நம்மள நிறைய பேர் வந்து இதோட ரொம்ப ஒத்து போற மாதிரி ஃபீல் ஆகும். நிறைய தூங்குறது, நிறைய சாப்பிடுறதுன்னா கும்பகர்ணன் மாதிரிதான் ஃபீல் ஆகும் நமக்கு. எழுந்தோட முதல்ல காப்பி குடிச்சிருவோம், முதல்ல டிஃபனை சாப்பிட்டுருவோம். 8 மணிக்கு எழுந்துப்போம், 8:30 டிஃபன் சாப்பாடுலாம் ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் கும்பகர்ணனும் வந்து எழுந்தோட சாப்பிடுவான். அதனால வந்து கும்பகர்ணனை எழுப்பணும். அதுக்கு என்ன பண்ணுவா தெரியுமா? எலிபென்ட்ஸ்லாம் வந்து நடக்க வைப்பா கும்பகர்ணன் மேல. காதுலயே போய் ட்ரம்பெட்ஸ் எல்லாம் ஊதுவா, பயங்கரமா மேளதாளம் எல்லாம் போடுவா. என்ன பண்ணினாலும் அவனை எழுப்ப முடியல. அப்புறம் ஒரு வழியா அவனை எழுப்பினான். எழுப்பி இந்த மாதிரி சொன்னான் வந்து, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த சீதாமாவோட ஒரு விஷயம் நடந்தது இல்லையா? அந்த ராமரும் லக்ஷ்மணரும் இங்க வந்துட்டா சண்டை போடுறதுக்கு. நிறைய பேர் செத்து போயிட்டான் நம்ம சைட்ல இருந்து. என்னெல்லாம் ஆயிடுச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒருத்தவன் சொல்றான். ஓ அப்படியா அப்படின்ட்டு ஒரே கோவம், தூக்கத்துல எழுப்பிட்டானோன்னு. உடனே சாப்பாடு கொடுக்குறான். சாப்பாடு கூட நல்லா சாப்பிட்டோன்னா மனசு கொஞ்சம் பேலன்ஸா இருக்கும். கோவத்துல வந்தது, கோவமா இருந்தது, சாப்பிட்டோன்னா கொஞ்சம் மனசு பேலன்ஸ் வந்தது. உடனே ரெட் கார்பெட் எல்லாம் போட்டு அவனை வந்து பேலஸ்க்கு கூட்டின்னு வரா. கூட்டின்னு வந்தோடனே வரான் வந்து ராவணனுடைய ராவணன் வந்து வா வா வா, நீ தான் எனக்கு பலம், நீ தான் எனக்கு இப்போ வந்து நீ வந்து கை கொடுத்தாகணும், உன்னை நம்பிதான் நான் இருக்கேன் இந்த போர்ல அப்படிலாம் சொன்னோன்னே உனக்கு மனசு கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும்போது கொஞ்சம் தெளிவா பேசுவோம் இல்லையா, நல்லா யோசிப்போம் இல்லையா. அதனால அவன் சொல்றான், நாங்கெல்லாம் எவ்வளவு பேர் நல்லது சொன்னோம் உனக்கு, நல்லவா யாரு கெட்டவான் கூட உனக்கு யாருன்னு கூட உனக்கு புரியல. சுத்தி இருக்கிறவா நல்லவான் முதல்ல நீ நம்பணும். நாங்க உனக்கு கொடுக்குற அட்வைஸ் வந்து உன்னுடைய நன்மைக்காக தான் பண்றோங்கிறது நீ புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பேர் சொல்லியிருப்போம், நீ பண்ணக்கூடாத விஷயத்த பண்ணிட்டு அப்புறமா எவ்வளவு சொன்னா ஃபர்கின் ஸ்கேலுன்னு, கடைசியில இத்தனை பேரை நீ வந்து கஷ்டப்படுத்துற பாத்தியான்னு சொல்றான். இங்க பாரு, உன்னோட அட்வைஸுக்கெல்லாம் நான் இப்ப டைம் கிடையாது, நம்ம இப்ப இறங்கி ஆகணும், வேற வழி கிடையாது. இப்ப வார்ல நம்ம வந்து நீ போய் எனக்கு ஜெயிச்சு கொண்டு வந்தா கொடுத்தே ஆகணும், ராமர் லக்ஷ்மணருடைய ரத்தத்தை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா சொல்றான். சரி சரி சரி, உடனே உனக்கு அண்ணா மேல பிரியம் வந்துடுறது. உடனே மனசு வந்து பலகீனப்பட்டுடுறது. சரி சரி, நான் போய் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விட்டு, மலை மாதிரி இருக்கான், மலை மாதிரி ஜுவல்ஸ் போட்டு விட்டு பயங்கரமா சந்தனம் கிந்தனம்லாம் அப்பி அவனை வந்து போருக்கு அனுப்பி வைக்கிறான். பயங்கரமா வரான் கும்பகர்ணன். இதுக்கு மலை மாதிரி இருக்கான், நிறைய வனங்களை அடிச்சு புடிச்சு ஓடுறா. அப்புறம் அங்கதன் சுக்ரீவன்லாம் நிறைய தைரியம் சொல்ல திரும்ப சண்டைக்கு வரா. வானரர்கள்லாம் வரா. பயங்கரம் அவன் பெரிய ட்ரீய தூக்கி மேல போட்டா அவன் காலில் வந்து ஒரு சின்ன பூ விழுற மாதிரி விழருது. அப்படி இருக்கு. அவனுக்கு யாரும் எதுவுமே டச் பண்ண முடியல. பயங்கரமான சண்டை நடக்கிறது, பயங்கரமான யுத்தம் நடக்கிறது, ஒண்ணுமே பண்ண முடியல. செமையா சண்டை போடுறா. அப்போ சுக்ரீவனை ஒரு அடி போட்டுட்டு சுக்ரீவனை தூக்கிட்டு அவன் ரிட்டர்ன் போறான். ராவணன் கிட்ட வந்து நான் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக ரிட்டர்ன் பாயிண்ட் இருக்கான். டவர் கிட்ட போறான். வந்து அன்கான்சியஸா இருக்கார் சுக்ரீவன். இவா வந்து என்ன நினைச்சுட்டா வந்து ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராட்சசா லேடிஸ்லாம் என்ன பண்றா, மேல பூவெல்லாம் வாரி போடுறா. சந்தனத்தால அப்படியே பக்கெட்டா சந்தனத்தை எடுத்து ஊத்துறா. அண்டாவா சந்தனத்தை ஊத்துறா. அதுல வந்து சுக்ரீவன் வந்து முழிச்சுட்டு, அந்த சந்தனத்தினால வந்து அவர் மூர்ச்சையா இருந்த சுக்ரீவன் முழிச்சுண்டு கீழே ஒரு ஜம்ப் பண்ணி ஒரே ஒரு லீப் தான் திரும்ப ராமர் சைடு வந்துக்கிறார். ராமர் என்ன பண்றார், அங்கேருந்து அவனுடைய காலை வெட்டுறார். காலை வெட்டினாலும் அவன் கவலைப்படல, திரும்ப கண்டினியூ பண்ணி அவன் திரும்ப சண்டை போட்டுட்டே இருக்கான். அப்புறம் அவனுடைய தலையை எடுக்கிறார். ஒரே ஒரு அம்பு தான் முன்னாடி. ஆனா என்னன்னா, ராமருக்கே பயங்கரமான சேலஞ்ச் கொடுத்தவன் கும்பகர்ணன். எவ்வளோ ராட்சசர்களை கொண்டு இருக்கார் ராமர், வாலியை எப்படி வதம் பண்ணியிருக்கார். அவர் போட்ட ஒரு அம்புல 7 சால விருட்சங்கள் வழியா போய் வாலியை போய் போட்டுது. ஆனா இப்ப வந்து அந்த அதுக்கெல்லாம் கூட பயங்கரமான சேலஞ்ச் கொடுத்தது கும்பகர்ணன். ஆனா கும்பகர்ணனை தலையா காலெல்லாம் பண்ணி மலை மாதிரி விழுந்து கிடக்கான். நியூஸ் போய் சொல்றா ராவணன் கிட்ட, போய் பாருங்க, ஒரு ஒரு போர்ஷன் ஆஃப் த பாடி வந்து
நம்ம வாசல்லே போக முடியாதபடி நம்மளோட ஃபோர்ட்டோட வெளியில கிடக்கு. ஒரு போர்ஷன் வந்து கடல்ல போய் விழுந்திருக்கு, ஒரு போர்ஷன் வந்து தலை வந்து தூக்கி போய் தலை மேல விழுந்துடுத்து, சிட்டிக்குள்ளார விழுந்துடுத்து, ஒரு போர்ஷன் வந்து அங்கேயே கிடக்கு, வார் ஃப்ரண்ட்ல கிடக்கு, இங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராவணனுக்கு நியூஸ் சொல்றா. கும்பகர்ணனையே போட்டுட்டானா இவன். வந்தது ஒருவேளை யாரு நாராயணன் தான் வந்துட்டானோ? என்ன இப்படி இருக்கு? இந்திரஜித்தோட வெப்பன்ஸ்க்கு யாருமே இது கொடுக்க முடியாது. பிரஹஸ்தன் வந்து இந்திராதி தேவர்களை எல்லாம் என்ன பாடுபடுத்தி இருக்கான், அவனையும் போட்டு தள்ளிட்டான். இப்ப வந்து பார்த்தா கும்பகர்ணனையும் தலையை வெட்டி போட்டுட்டான். இப்ப யாரு ஒருவேளை வந்தது நாராயணனோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்தது அந்த கும்பகர்ண வதம்ங்கிறது வந்து. கும்பகர்ண சிரச்சேதகராம். ராட்சச சங்க விமர்தகராம், ராட்சச சங்க விமர்தகராம். ராட்சச கூட்டத்தை வேரோடு அறுத்த ராமர், போட்டு தள்ளின ராமர். எவ்வளவு பேரு சின்ன வயசுல மீச கூட முளைக்கல, அப்பவே வந்து தாட்டகாவதத்துல ஆரம்பிச்சு எவ்வளோ பேரு அங்கேயே வந்து மாரீச்சனை ஒரு பாடுபடுத்தி எடுத்தார். அந்த காட்டுலயே தண்டகாரண்யத்திலேயே நிறைய பேரை அந்த யாக சம்ரக்ஷணத்துக்காக விஸ்வாமித்திரர் கூட்டின்னு போன போதே நிறைய பேரை போட்டு தள்ளினர். அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த கரதூஷணர்கள் அந்த டைம்லயும் வந்து கிட்டத்தட்ட 14,000 ராட்சசர்கள், அவளெல்லாம் வந்து ஒரே ஆளா நின்று அட்டி பொலி பொன்னினர் இந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இல்லையா. அதுக்கப்புறம் எவ்வளோ பேரு இந்த சீதாமாவை இங்க வந்து வார் ஃப்ரண்ட்ல எத்தனையோ ராட்சசர்கள், ஒத்தொத்தனும் பார்த்தா ஜைஜாண்டிக்கா இருப்பான், ஒத்தொத்தனும் ஒரு மலை போல உள்ளவன், பயங்கரமான ட்ரெயின்டு ரெஸ்லர், எக்கச்சக்கமான ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாருமே வந்து. ஆனா தனி ஆள ராமருடைய கரேஜை யாருமே பீட் பண்ண முடியல. இவ எல்லாரும் ரிலேட்டட் தான், அந்த கரதூஷணர்கள் எல்லாரும் ஒரே கூட்டம் தான். ராமருடைய மாமா தான் மாரீச்சன், எல்லாம் வந்து ரிலேட்டட் தான். அத்தனை பேரையும் ராட்சசர்கள் அத்தனை பேரையும் வதம் பண்ணி இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு பர்பஸே அதானே. அவருடைய அவதாரத்தோட பர்பஸே வந்து கெட்டதை நீக்கி தர்மத்தின்படி வாழ்ந்து, இதுல எதையுமே தர்மத்தை கிராஸ் பண்ணி எதுவுமே பண்ணல, எல்லாமே தர்மத்தின்படி தான் செஞ்சார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இல்லையா. அப்படி இருந்து இந்த ராட்சசர்களை ஒரு இடத்துலயும் அவர் வந்து ஆனா எப்படி யோசிக்கிறார் தெரியுமா? ராவணனை முதல்ல பாக்குறாரு வந்து, அங்க பார்த்தேன்னா அவன் தான் ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணர் காமிக்கிறார் வார் ஃப்ரண்ட்ல. காமிச்சோன்னு பா என்ன நன்னா இருக்கான் இவன், கடைசியில இப்படி ஆயிட்டானே, எவ்வளவு நல்ல இலங்கை, எவ்வளவு நன்னா பண்ணியிருக்கான், ஒரு ஃபோர்ட்டும் எவ்வளவு நன்னா பண்ணியிருக்கான், எவ்வளவு நிர்மாணம் பண்ணியிருக்கான், எவ்வளவு நல்ல ஒரு சிட்டி, எவ்வளவு நல்ல இயற்கை வளம் மிகுந்த ஒரு பூமி, கடைசியில இது ஃபுல்லா இருக்கிறவா எல்லாரும் அழியிற மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டானே. இவனுடைய ஒரு கெட்ட சிந்தனையினால, ஒரு கெட்ட காரியத்தினால அத்தனை பேரையும் சாகடிக்கிறானே இவன், ஐயோ வாட்ட பிட்டின்னு அவ்வளவு வருத்தப்படுறார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. யாராவது நம்ம அப்படிலாம் நினைக்க முடியுமா? யாராவது ஒருத்தர் அழிய வேண்டிய ஒருத்தன், அவனை பார்த்து நம்ம யாராவது பரிதாபப்பட முடியுமா? ஒரு பகவான் அதனால அந்த மாதிரி யோசிக்கிறார், இவாள்லாம் வந்து போகிற மாதிரி ஆகுறதே அப்படின்னு சொல்லிட்டு. அக்ஷனை பார்த்து அப்படி நினைக்கிறார் ஆஞ்சநேயர் வந்து. அந்த மாதிரி என்டையர் வானரர்கள்லாம் ராமரோட சேர்ந்தவாளும் அதே குணத்தோட தான் வந்து போர் புரியறான். ராமச்சந்திர பிரபு இந்த ராட்சச கூட்டத்தை நன்கு அழித்தார். ராட்சச சங்க விமர்தகராம். அஹிமஹி ராவண சாரண ராம், அஹிமஹி ராவண சாரண ராம். சாரணர்கள்னா ஒற்றர்கள்னு அர்த்தம். அதுல நிறைய டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கு. அதாவது தூதன் வேற, ஒற்றன் வேற. தூதனை கொல்லக்கூடாது, ஒற்றனை கொல்லலாம், அந்த மாதிரிலாம் நிறைய டிஃபரன்சஸ்லாம் இருக்கு. இந்த அஹிராவணன் மஹிராவணன்கிறவா யாருன்னு கேட்டா ராவணனுடைய பிரதர்ஸ். கும்பகர்ணன் மாதிரி அவளும் 2 பிரதர்ஸ், பிளட் பிரதர்ஸ். இந்த விஷயங்கள்லாம் வந்து வால்மீகி ராமாயணத்துல யுத்த காண்டத்துல சொல்லப்பட்டதா தெரியல. மற்ற ராமாயணத்துல எல்லாம் இருக்கு. ஆனந்த ராமாயணம், அதுக்கப்புறம் வந்து இதுல இருக்கு, கிருத்திவாச ராமாயணத்துல இருக்கு, பாவார்த்த ராமாயணத்துல இருக்கு. பாவார்த்த ராமாயணம்ங்கிறது வந்து சந்த் ஏக்நாத் அவர் எழுதினது, அவர் மராத்தியில எழுதினது. அதோடைய வேர்ஷன் தான் நான் இப்ப ஷேர் பண்றது இதுல. ராவணன் வந்து கும்பகர்ணனுடைய இழப்புக்கு பின்னாடி அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம அஹிராவணன் மஹிராவணன் ஏதாவது டைரக்டா போய் டீல் பண்ண முடியலன்னா ஏதாவது குறுக்கு வழி கண்டுபிடிச்சுட்டே இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி குறுக்கு வழியில என்ன பண்ணலான்னு பாக்குறான். அஹிராவணன் மஹிராவணன்கிறவா பயங்கரமான டெமன்ஸ் 2 பேரும். அவ வந்து பாதாள உலகத்துல இருக்கா.
அப்ப அவகிட்ட ஒரு பிளான் போட்டு, நீ வந்து அவ 2 பேரையும் கடத்தி கொண்டு போய் அவளை கொலை பண்ணிடும், அவளை பலி கொடுத்துரும் அப்படின்னு சொல்றான் ராவணன். அப்ப அவ 2 பேரும் வரா இதுக்கு லங்கைக்கு வந்து அந்த போர்க்களத்துல பாக்குறா. அவ 2 பேரும் ராமர் லக்ஷ்மணரும் ஒரு பாறை வேலை தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவரை கடத்த ட்ரை பண்றா. ஆனா அந்த ஆஞ்சநேயர் பயங்கரமான காட் பண்ணிட்டு இருக்க, அவருடைய வாளாலேயே அவளுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு இருக்க. இப்ப எப்படியோ அம்பாள் கிட்ட திரும்ப உபாசனை பண்ணி அவ 2 பேரையும் கடத்தி கொண்டு வந்து பாதாள உலகத்துல வச்சு விட்டார். ஆஞ்சநேயர் கண்டுபிடிக்க முடியல, தேடிண்டே வர. அப்ப வழியில அவருடைய பையன் மகரத்வஜன், அவருக்கு இனிஷியலா தெரியாது அவருடைய பையன்கிறது. அவன் வந்து ஹெல்ப் பண்றான், எங்க இருக்காங்கிற வேற போட்ஸ் எல்லாம் சொல்றான். அப்போ அங்க வந்துட்டு ஆஞ்சநேயர் வந்து மகிராவணனையும் அபிராவணனையும் கொல்லணும்னு ட்ரை பண்றார். ஆனா இவாளுக்கு எல்லாம் என்ன ஒரு காளி உபாசகா, இவாளை எத்தனை வாட்டி கொலை பண்ணினாலும் சரி திரும்ப திரும்ப வந்து அவ தோன்றிண்டே இருப்பா. அவளோட ஒரு பிளட்ல இருந்து இன்னொரு பிளட் டிராப் தரையில பட்டோன்னா இன்னொரு அகிராவணன் மகிராவணன் வந்துருவான். ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அவனுக்கு ஒரு வைஃப் இருக்கா. அவ வந்து என்ன சொல்றா, நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன சீக்ரெட்னு சொல்லிட்டு, எப்படி நீங்க இவாளை கொல்லலாங்கிறத நான் சொல்றேன். ஆனா வந்து ராமரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு. அதனால வந்து எனக்கு எப்படியாவது நீங்க அதுக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சீக்ரெட்டை சொல்றேன் அப்படிங்கிறா. ஸோ ஒரு வழியா அதை கேட்டு ஸ்ரீராமர் வந்து அவளுடைய அந்த சக்தியை வந்து இழக்க செய்யறார். ஆஞ்சநேயர் வந்து ஏதோ அவளுடைய சீக்ரெட்டை தெரிஞ்சுண்டு அதை இழக்க செய்யறார். ராமருக்கு உடனே சிக்னல் கிடைக்கிறது, தட் ஹி கேன் ஷூட் அன் ஆரோ அண்ட் கில் அஹிராவணன் மஹிராவணான்னு சொல்லிட்டு அவர் ஷூட் பண்ணினோன்னு அதுக்கப்புறமா வேற பிளட் எல்லாம் உடனே வந்து அக்னி அஸ்திரம்ங்கிறத போட்டோன்னே அந்த அம்பை போட்டோன்னே அந்த அந்த பிளட் எல்லாம் உடனே எவாபரேட் ஆயிடுது. அப்போ அகிராவணன் மகிராவணனை கொண்டுட்டும் ஆஞ்சநேய சுவாமி வந்து திரும்ப தோல்ல ராமரையும் லக்ஷ்மரையும் கூட்டிட்டு குயிக்கா திரும்ப லங்காக்கு வந்துடுறார். அந்த சந்திரசேனான்னு அவளுடைய பேரு. அவ வந்து கேக்குறா, அது மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ராமர் சொல்றார், நான் வந்து இந்த அவதாரத்துல நான் வந்து ஏகபத்னி விரதன், அதனால நான் வந்து சீதம்மா அவதாரம் வேற யாரையும் நினைக்க முடியாது. ஆனா நான் வந்து கிருஷ்ண அவதாரத்துல கண்டிப்பா அடுத்த அவதாரத்துல நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு வந்து. அவதான் வந்து திரும்ப சத்யபாமாவா வந்து கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிண்டா கிருஷ்ண அவதாரத்துல அப்படின்னு சொல்லிட்டு பாவார்த்த ராமாயணத்துல சொல்லப்படுற வெர்ஷன் ஆஃப் அஹிமஹி ராவண சரிதம் அது. அஹிமஹி ராவணன் அப்படிங்கிற அஹிராவணன் மஹிராவணன் 2 பேரையும் போட்டு தள்ளினா ஆஞ்சநேயர் மூலமாக போட்டு தள்ளிய ராமர் லக்ஷ்மணாள் அப்படிங்கிறது தான் இந்த நாமம், அஹிமஹி ராவண சாரணராம். இது வரைக்கும் நாம 8 நாமாக்கள் யுத்த காண்டத்துல பார்த்திருக்கோம். ஒரு முறை நம்ம பாடிட்டு இந்த செஷனை பூர்த்தி பண்ணலாம். ராவண நிதன பிரஸ்திதராம் வானர சைன்ய சமாவிருதராம். ராவண நிதன பிரஸ்திதராம் வானர சைன்ய சமாவிருதராம். शोषित सरिदिशार्थितरां विभीषणाभयदायकरां पर्वतसेतुनिबन्धकरां कुम्भकर्णशिरच्छेदकरां राक्षससङ्घविमर्दकरां अहिमहि रावणचारणराम्। जय बोलो श्री रामचंद्र प्रभु जी की जय।